சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மை. யூனிட்டி. ஆமென். அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வழிகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கும் என்று சொல்லி நாம் அதை பார்த்தோம். The unity of his new position. சத்ருவை நம்ம எதிர்க்கணும்னா வேர்ஃபேர் ஆஃப் சர்ச், சபைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாங்கனைகிற அக்னி அஸ்திரங்களை அவித்து போடணும்னா அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த யூனிட்டி வெப்பன்ஸ் அவைகள் எல்லாம் ஒரு மனமாக இருக்கிறது. நம்ம அதை கடந்த வாரத்தில் நம்ம 3 விதத்தில் நம்ம அதை பார்த்து கொண்டு வருகிறோம். நம்பர் ஒன் பாடி, கிரைஸ்ட் பாடி. ஆமென். த சர்ச் இஸ் த ஒன் பாடி. சபை ஒரு மனமாக இருந்தால் தான் பிசாசை எதிர்க்க முடியும். ஒரு மனமாக இருந்தால் தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் மேலே ஏற்றுக்கொள்ள அது ஒன் ஸ்பிரிட் வேணும், அது ஒரே ஆவி வேணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வேறு வேறு ஆவி இருந்தால், ஒருத்தருக்குள்ளேயும் வேறு வேறு ஸ்பிரிட் இருந்தால் அவங்க ஜெபமே முதல்ல அவங்களுக்கு ஃபெயிலியராக போகும். ஜெபிக்கிறவங்க ஜெபமே ஃபெயிலியராக போயிடும். ஆமென். ஸோ ஒன் பாடி இஸ் த கிரைஸ்ட் பாடி. தட்ஸ் கால்ட் த சர்ச். 1 கொரிந்தியன் 12 13 வசனங்கள் வரை மீண்டும் படிப்போம். 1 கொரிந்தியர் 12 13. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். பிகாஸ் கிரைஸ்ட் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவர் சரீரமாக இருக்கிறார், அவர் தலையாக இருக்கிறார், நாம் அவருக்குள் அவயங்களாக இருக்கிறோம். 13ஆம் வசனம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாகவே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். That's called the body of Christ. That's called the church. சபை. நீங்கள் தேவனுடைய ஆலயம். அதை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும். அதை கிளைம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும். எஸ், ஐ எம் பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஐ எம் சர்ச் ஆஃப் காட். நான் தான் தேவனுடைய ஆலயம். எஸ், அதை வாசித்து அதை கிளைம் பண்ணுற சுதந்திரித்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அது சொந்தமாக மாறும். எஸ், அப்படி தான் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கிறோம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுங்கிற எப்படி? அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்முடைய வாயில் அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக மாறணும். ஒன் பாடி, ஒன் கிரைஸ்ட், ஒன் ஸ்பிரிட், த்ரூ ஹோலி ஸ்பிரிட். அந்த ஆவியானவரை நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும், இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவாக ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய சரீரமாக மாறுகிறோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எஸ், அப்போ அந்த ஒரே ஆவினாலே நாம் என்ன செய்கிறோம்? தாகம் தீர்க்கப்படுகிறோம். அந்த ஒரே ஆவியில் தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரே வரங்கள் வித்தியாசம் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வரங்கள் வித்தியாசம் இருக்கும். ப்ராஃபஸி கிஃப்ட், பாஸ்டர், ப்ரீச்சர், என்னென்னலாம், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்டல்ஸ், இப்படி பல வரங்கள், பல டினாமினேஷன் இருக்கலாம். ஆனால் ஸ்பிரிட் இஸ் ஒன். ஆவியானவர் ஒருவர் தான். ஆமென். ஒன் பாடி, கிரைஸ்ட் பாடி இஸ் கால்ட் சர்ச். அப்போ அந்த ஒரே ஆவினாலே சபை ஞானஸ்நானம் பெற்று, அந்த ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டு, அந்த ஒரே ஆவினாலே நடத்தப்பட்டு, அந்த ஒரே ஆவினாலே நிரப்பப்பட்டு, அந்த ஒரே ஆவினாலே சபை கண்ட்ரோல் பண்ணப்படும். கண்ட்ரோல், நாட் ஓன்லி ஃபில்டு. எல்லாரும் தான் நிரம்புகிறாங்க, நிரம்பாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் எத்தனை பேருக்குள்ள கண்ட்ரோல் இருக்குது? எத்தனை பேர் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க? ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல், ஸ்பிரிட் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா ஃப்ளஷ் கண்ட்ரோல் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. எஸ், அது வரும், மோதி அடிக்கும், அலை மாதிரி அடிக்கும். ஆனால் நீங்கள் ராக்காக இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே கண்மலையாக இருந்தீங்கன்னா, அடித்து சோர்ந்து போகும். கடைசி வரைக்கும் மலையில் பார்த்தீங்கன்னா, கண்மலையில் நீங்கள் நடு சமுத்திரத்தில் இருக்கிற அந்த மலையை பாருங்கள், பல ஆயிரம் வருஷம் அப்படியே தான் இருக்கும்.
இந்த அலை அடித்து அதை கரைஞ்சி போக பண்ண முடியும்னா முடியவே முடியாது. அது வேலை அதை அடித்து பார்க்கும். ஆமென். அதுவோ அசையாமல் இருக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் அசையாமல் இருப்பீங்க. தட்ஸ் கால்ட் கண்ட்ரோல். ஒரு ஆவிக்குரிய ஒரு கட்டுப்பாடு. ஆமென். இதே ஞானஸ்நானத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். எப்படி? பேப்டிசம் ஆஃப் ஸ்பிரிட். ஆமென். தேவன் நம்ம குழப்பமடையக்கூடாது என்பதற்காக தான் ஆவியின் வார்த்தைகளை நமக்கு தருகிறார். எப்படி? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12-13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாம். ஆமென். அப்போ ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்ட நம்ம, நான் சொன்னேன் கண்ட்ரோல் பை ஹோலி ஸ்பிரிட். அப்படி நீங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சொல்ல முடியும், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். நாங்களோ, பார்த்தீங்களா, நானோன்னு கூட சொல்லுங்க. நாங்களோன்னா என்ன அர்த்தம்? எஸ், நவ் வி ஹாவ் ரிசீவ்ட் நாட் த ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்ட் பட் த ஸ்பிரிட் which is of God, that we might know the things that are freely given to us of God. இது சொல்றது எது? சபை. ஆமென். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். சபை அப்படி சொல்லணும். நிமிர்ந்து இருக்கிறோம். நாங்களோ யூனிட்டியாக இருக்கிறோம். ஒரு மனமாக இருந்து பிசாசை எதிர்க்கிறோம். சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற, இல்லைன்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன், எப்போவோ எழுப்புதல் சபையில் வந்திருக்கும். எப்போவோ சபையில் எழுப்புதல் வந்திருக்கும். சபையில் எழுப்புதல் வராததுக்கு தாமதிக்கிறதுக்கு காரணம் இந்த யூனிட்டி. ஆதி சபையில் பாருங்கள், அந்த யூனிட்டி, அதை பார்த்து தான் கர்த்தர் இறங்கி வந்தார். அவர்கள் எல்லோரும் 10 days ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் ஆமென், அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எஸ், ஒரே ஸ்பிரிட், ஒரே ஆவி, எல்லாருக்குள்ளே ஒரே ஆவி. என்ன ஒரே ஆவி? பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம பெறணும். வாக்குத்தத்தம் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நம் தரிப்பிக்கப்படுகிற வரையிலும் நம்ம காத்திருந்து பெற்றுக்கணும். உங்கள் ஆவி ஆத்துமா எப்போவுமே அப்படி காத்திருந்து பெற்றுக்கிறதுக்கு துடிக்கணும். ஒரு சின்ன காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா, ஒரு சின்ன தவறு பண்ணிட்டீங்கன்னா, தவறு செய்கிறது இயல்பு. பேச்சிலையோ செய்கையிலையோ ஏதோ ஒன்று, ஒரு சின்ன ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க, இல்லை கீழே விழுந்துட்டீங்க, தவறிட்டீங்க அப்படின்னா, பிசாசு உங்களுக்குள்ளே இந்த ஒரே ஆவி இல்லைன்னா, ஆமென், நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது உண்மையை நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரியான ஃப்ளஷ் உங்கள் கூட இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஃப்ளஷோ கூட நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அந்த ஃப்ளஷ் மேலெல்லாம் கடந்து வரும் பொழுது, அதுதான் அந்த தாடிகளிலே ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி, ஆமென், இஸ் ஓன் பியர்ட், இஸ் ஓன் மெட்டீரியல், கிளாத், கேர்மேன், இஸ் ஓன் கேர்மேன், அதுகளெல்லாம் அது ஃப்ளோவாகி வரும் பொழுது, ஆமென், கர்த்தர் அது வழிந்தோடுகிற இடத்துல எல்லாம் வழிந்து முடிகிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஜீவன்னா ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ ஆஃப்டர் ஃப்ளோ ஸ்பிரிட், ஆஃப்டர் ஃப்ளோ அனாயிண்டிங், ஆஃப்டர் ஃப்ளோ காட்ஸ் ஃப்ளோ. ஆமென். இது ரொம்ப நீங்கள் என்ன, மாம்சம் குறிக்கிடும், மாம்சம் பல விதத்தில் குறிக்கிடும். அதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, அதுக்காக நீங்கள் அதை அப்படியே விட்டுறக்கூடாது. மீண்டும் ஒரு மனத்துக்குள்ளே போகணும். யாரு கூடயாவது மனத்தாங்கல் இருக்குது, மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் முதல்ல அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அவங்க தனி ஜபத்தில் உடனே உங்களால் ஒப்புரவாக முடியலைன்னா, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்கள், அவங்களாகவே வந்து உங்கள்கிட்ட ஒப்புரவாவாங்க. இல்லை நீங்களாக அவங்கள்ட்ட ஒப்புரவாக சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அப்போ தான் உங்கள் ஆவி கம்பீரமாக சொல்ல முடியும், நாங்களோ ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரே சிந்தை இருக்குது, எங்களை எல்லாருக்குள்ளேயும் ஒரே மைண்ட் இருக்குது. அது பேச்சில் மட்டும் சொல்லிவிட்டு செய்கையில் வேறு மாதிரி காமிக்கும்போது தான் கோளாறு வருது. பிசாசுக்கு அது தொக்கா போயிடுது, பிசாசுக்கு அது ரொம்ப இலக்கரமாக போயிடுது. பிசாசு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுறான். உங்கள் ஜபம், உங்கள் கிரேஸ் எல்லாம் ஃபெயிலியர்.
எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்ச கிருபை எல்லாம் நஷ்டம். ஐயோ அல்லேலூயா 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 அல்லேலூயா, எல்லாம் ஃபெயிலியர். சடுதியில் பிசாசு என்ன செஞ்சிடறான்? எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுறான். ஃப்ளோ அனாயிண்டிங் வரும்பொழுது இங்கே கர்த்தர் கடந்து போக நினைக்கிற காரியம் எல்லாம் அப்படியே இருக்குமானா ஒன்றும் செய்ய முடியாது. அது அவைகளுக்கு இடம் கொடுக்கணும். பேடு வழியாக அந்த அனாயிண்டிங் இறங்கி வர்றதுக்கு தாடி இடம் கொடுக்கணும். மாம்சம் எனக்குள்ளே இல்லை. ஆமென். ஐ ஹேவ் நோ ஃப்ளஷ். ஆமென். அதை நீங்கள் இடம் கொடுத்தாதான் கர்த்தர் வருவார். சிம்சோன் கையில் சிம்சோன் என்ன சொல்கிறான்? ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை கிழிச்சு போடும்போது அவன் கையில் ஒன்றும் இல்லை, அவனோட கரத்தில் ஒன்றும் இல்லை, எம்டி, ஹேண்ட்ஸ் ஆர் எம்டி. அதனால தான் கிழிச்சு போட முடிஞ்சது. ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல் கிழிச்சு போட முடிஞ்சு. உங்கள் கையில் ஒன்றும் இருக்கக்கூடாது. உங்கள் கையில் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னா மாம்சம் இருக்கக்கூடாது, மனுஷங்க இருக்கக்கூடாது. அதைத்தான் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்போ இந்த ஒன் ஸ்பிரிட், ஒரே ஆவினால் தாகம் தீர்க்கப்பட்டு ஒரே ஆவினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்குள்ளே போகக்கூடாது. உலகத்துக்கு பேச்சு, உலக கண்காட்டுதல், உலக ஜாடமாட கண்காட்டி பேசுகிறது, செய்கையில் காமிக்கிறது, செய்கையில் பேசுகிறது, ஆக்ஷன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. நீ இன்னும் குழந்தையாக இருக்கக்கூடாது. குழந்தையா அன்றைக்கி குழந்தையா இருக்கு, நேற்று குழந்தையா இருக்குது, இன்னைக்கு புருஷனாக இருக்கிறது, நாளைக்கு குழந்தையா இருக்கிறது கர்த்தர் விரும்பவே மாட்டார். நீ புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை நான் என்ன செய்தேன்? ஒழித்து விட்டேன். அப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன். இப்போதும் நான் குறைந்த அறிவு தான் எனக்கு இருக்குது பாஸ்டர். என்னைக்கு நீ தேர முடியும்? அப்பொழுது குறைந்த அறிவு உள்ளவன். ஓகே, அதை கடந்து வந்துடணும். அதை கடந்து வந்தாச்சு, அது கடந்து வந்துடணும். இப்போ அப்படி இல்லை. ஒரே ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்டாச்சு. யூனிட்டி. அதில் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். எபேசியர் 6 எதுக்கு அத்தனை வெப்பனை கொடுக்குறாரு கர்த்தர்? கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? ஆவியில் ஜெபம் பண்ணி மன உறுதியோடு. எதுக்கு அடுத்து சொல்கிறாரு? தன் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்ன மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாதரட்சை இல்லையா, சத்தியம் என்னும் கச்சை, இவெல்லாத்தையும் சொல்கிறாரு. இவையெல்லாம் அவயங்கள். இவையெல்லாம் எது? அவர் சொல்கிற ஒன்று எது? அவயங்கள். அவைகளெல்லாம் யூனிட்டியாக வந்து ஆவியில் ஜெபம் பண்ணி பட்டயத்தை ஒருமித்தெடுத்து நிற்கணும். அப்போ தான் பிசாசு ஓடும். அப்போ தான் பிசாசு ஓடும். நீங்கள் நினைக்கலாம் எனக்குள்ள பிசாசு இல்லை பாஸ்டர். அது உங்கள் பார்வைக்கு, அடுத்தவங்க பார்வைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்கள அப்படி பார்ப்பீங்க, அவங்க உங்களை அப்படி பார்ப்பாங்க. இந்த சிஸ்டர் வர வர சரியே இல்லை, இந்த பிரதர் வர வர சரியே இல்லை. நீங்கள் எப்படி எந்த அளவில் அளக்குறீங்களோ அதே மாதிரி தானே அவங்கள அளப்பாங்க. நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அதே மாதிரி தானே உங்களை மற்றவங்க அளப்பாங்க. நீங்கள் கனம் பண்ணுறதில் முந்திட்டா, நீங்கள் ஒப்புரவாயிட்டா, ஐயோ நான் என்னென்னமோலாம் நினச்சிட்டு இருந்தேன், நான் தான் மாறணும், இவங்கெல்லாம் என்றைக்கோ மாறி இருக்கிறாங்களே. பிரைஸ் காட். 13ஆம் வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை, இது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறது. ஒரு சபையில் ஒன்லி ஃபியூ தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளாகவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அந்த சபை இந்நேரம் சியோனுக்கு போயிடும். உண்மை. ஆவிக்குரியவைகளை பேசுகிறத ஆவிக்குரியவைகளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஆவிக்குரியவைகளை பேசும்போது இன்னும் மாம்சத்துக்குரியவர்கள் நின்று உங்களை குழந்தைய போலவே பேச வேண்டியதாயிற்றுன்னு பவுல் சொல்கிறார். அப்போ நீங்கள் இன்னும் குழந்தையாகவே இருந்தீங்கன்னா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளாக சம்பந்தப்படுத்தி உங்களால் பேச முடியாது, காண்பிக்க முடியாது. அப்படி தொட்டுட்டு போயிடுவீங்க, டச் பண்ணுவீங்க, போயிடுவீங்க.
ஐயோ இது ரொம்ப ஆழம், இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, நம்மளாலலாம் முடியாது. ஆமாம், உங்களுக்கு சம்மந்தப்படுத்தி காண்பிச்சா உங்களுக்கு புரியும். நீங்கள் சம்மந்தப்படுத்தி காட்டணும், நீங்கள் சம்மந்தப்படுத்தி காட்டணும், நீங்கள் சம்மந்தப்படுத்தி காட்டணும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கணும்னா நமக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்கக்கூடாது. ஆமென். த ஃபில்லிங் ஆஃப் த ஸ்பிரிட். அப்படி நீங்கள் சம்மந்தப்படுத்தி காமிக்க கர்த்தர் உங்களை நம்பி இறங்குவார், உங்களை நிரப்புவார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 18ஆம் வசனத்தில் பாருங்கள், வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். பார்த்தீங்களா? Do not get drunk with wine, for that is wickedness, corruption. No more corruption. Stupidity. முட்டாள்தனமாக எதையுமே செய்ய மாட்டோம். ஆமென். சில பேர் செய்கிறதெல்லாம் பாருங்கள், ஒரு சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். இவ்வளவு வளர்ந்துருக்காங்க, இவ்வளவு ஜெபிக்கிறாங்க, இவ்வளவு அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இவ்வளவு ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுடைய ஜெபத்துக்கும் அவங்களுடைய இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமென். கரப்ஷன், அவங்களுக்குள்ள கரப்ட் இருக்கும், முட்டாள்தனமான காரியம் இருக்கும், விளங்கி கொள்ள முடியாத காரியம். இதுக்கு என்ன காரணம்னா, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்க முடியலை, அதை பிரிச்செடுக்கவும் முடியலை. பிரிச்செடுக்கணும். பிரிச்செடுத்தால் தான் அவங்களுக்குள்ள அது ஆக்டிவேட் ஆகும். அப்போது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து. அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, இல்லை இதே இங்கிலீஷில் கீழே ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில், பட் பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் கான்ஸ்டன்ட்லி கைடட் பை ஹிம். ஆமென். பி ஃபில்டு, மஸ்ட் ஃபில்டு. நீங்கள் நிரம்பணும், நல்ல ஆவியில் நிரம்பணும். அதிகாலமே ஜெபம் பண்ணும்போதே நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பணும். நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் நல்லா நிரம்ப பாருங்கள். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோலில் வருவீங்க. உங்கள் உதடு, உங்கள் வாய் கண்ட்ரோலில் வந்துடும். அவர் கண்ட்ரோலில் வரும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை, அநீதியில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அந்த குற்றப்படுத்துறதுக்கு கூட துணிய மாட்டீங்க. இருதயத்தில் கர்த்தரை பாடி பேசி அமர்ந்துட்டு இருப்பீங்க. இது உண்மை. இது நீங்கள் நாட் ஓன்லி ஃபில்டு, கண்ட்ரோல். ஒரே ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்ட, இப்படி தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்கிறது இப்படி தான் ஜெயிக்க முடியும். வேறு எந்த விதத்திலும் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. எந்த விதத்திலும் ஜெயிக்க முடியாது. அதைத்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யூனிட்டி ஆஃப் ஹிஸ் நியூ பொசிஷன், புதிய ஸ்தானத்தினுடைய ஒருமனம். ஆமென். பிரைஸ். த ஃபில்லிங் ஆஃப் த ஸ்பிரிட் நமது ஜீவனையும் ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படுவது. நாட் ஓன்லி ஃபில்லிங், ஆல்சோ கண்ட்ரோல். நம்முடைய ஜீவியமும் ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படும். அதான் சொன்னேன்ல, அவசரப்பட்டு பேசிட்டீங்க, அவசரப்பட்டு யாரு கூடயாவது மனத்தாங்கல் ஆயிட்டீங்க, அதை அப்படியே நீங்கள் டேக் இட் ஈஸியாக விட்டுற மாட்டீங்க. அவங்க கூட புறவாயிருவீங்க. ஒருமித்து வாசம். அப்படி ஒருமித்து அவங்களோட சரீர பிரகாரமாக ஒருமித்து வாசம் பண்ண முடியலை, அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியலை. ஆவியில் தூரமாக இருந்த இளையகுமாரன் என்ன செய்தான்? எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். ஆமென். ஆவியில் ஒரு மனம். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் மனம் திரும்பணும். ஆண்டவரே, இது என் தப்பு தான், நான் கொஞ்சம் கோவப்பட்டிருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆமென். எனக்கு ஆண்டவர்கிட்ட கிளியராக நீங்கள் பேசணும்.
ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களை நிரப்புவார். நிரப்பும்போது என்கிட்ட தவறு இருக்கா சுவாமி, நீங்களே சொல்லுங்களேன். ஃப்ரீ ஸ்பிரிட்டில் வந்துடும். நிரப்பிட்டாருன்னு வைங்க, என்கிட்ட தவறு இருக்கா, நான் என்ன பண்ணேன், நான் இதைத்தானே சொன்னேன். உடனே ஆவியானவர் என்னதமாக சொல்லுவார், லுக் அட் ஜீசஸ். ஆமென். இயேசுவை நோக்கிப்பார். ஆமாம், அவர் செய்வார், நான் செய்ய முடியுமா? நீ இன்னும் குழந்தையா இருக்கிற, உங்ககிட்ட பேசவே முடியாது, அவன்கிட்ட பேசவே முடியாது. அப்போ திருப்பி என்ன செய்யணும், திரும்ப ஒன்று எல்கேஜி யூகேஜி ஷூ சாக்ஸ் போட்டு ஸ்நாக்ஸ் பேக் கொடுத்து வாட்டர் பாட்டில் கொடுத்து போயிட்டு வா, டாட்டா டாட்டா, போயிட்டு வா, ஸ்கூல் போயிட்டு வாம்மா, போயிட்டு வா, போயிட்டு வா. இதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைகள். ஸ்நாக்ஸுக்கு தான். எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறோம், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், சின்ன லஞ்ச் பாக்ஸில் 2 பிரெட் ஸ்லைஸாக இருக்கும், இல்லைன்னா 2 இட்லி 1 இட்லி. எந்த எல்கேஜி குழந்தை பேக்லையாவது பிரியாணி இருக்க பார்த்துருக்கீங்களா? ஆமென். எஸ், பவுல் சொல்கிறாரு, நான் சொல்லலை. யூ லைக் பேபிஸ், நீ குழந்தைகளாக இருக்கீங்க. அதுதான் சபையில். அதனால தான் அந்த வார்த்தை பாருங்க, நான் அதனால தான் முதலே சொன்னேன், நம்ம யுத்த புருஷர்களாக மாறணும். சும்மா இல்லை, ஒரு யுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு யுத்த அபிஷேகம் இருந்தால் தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வெப்பன்ஸ்லாம் யுத்த அபிஷேகம் உள்ளவங்களுக்கு தான். சும்மா இல்லை, அது சும்மா போட்டுட்டு உள்ள நீட்டில் சீன்லாம் காட்ட முடியாது, வேடிக்கையெல்லாம் காட்ட முடியாது. அப்படி நான் எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த ரியாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். ஆமென். எஸ். அப்போ நீங்கள் அவர் கண்ட்ரோலில் நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், இயேசு ஹவு ஹி குவைட், ஒரு மனம். பிதா ஞானஸ்நானம் பெற்று கரையேறின ஒன்று பாருங்கள், பிதாவானவர் வானத்திலிருந்து பேசுகிறார், வார்த்தையானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அவ்வளோதான். உடனே இயேசு காலரை தூக்கி விட்டுறல, சத்தத்தை கேளு, லுக் அட் த வாய்ஸ், quiet. Hallelujah. Amen. அதனால தான் the quiet spirit, imagine of dove, அவர் மேலே வந்து இறங்கினார். Hallelujah. Amen. பாருங்க, ஆவிக்குரியவைகளை எப்படி பரலோகம் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்குது. நீங்களும் நானும் அதை காண்பிக்கணுமா இல்லையா? இயேசு காண்பித்தார், இயேசு காண்பித்தார், இயேசு காண்பித்தார். பிசாசை எதிர்க்கிறதுக்கு இயேசு காண்பித்தார். ஆவியானவரோடு கூட அவர் என்ன செய்தார், வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4:1 இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார், நடத்தி கொண்டு போகப்பட்டார். இன்னைக்கு ஏன் நம்மளை ஆவியானவர் நடத்த முடியலை? ஆமென். நீங்கள் முதல்ல தாகம் தீர்க்கப்படணும், அடுத்தது நீங்கள் நிரப்பப்படணும். நிரப்பப்பட்டாச்சுன்னா நீங்கள் கண்ட்ரோலில் வரணும். உங்கள் டங்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும், உங்கள் மைண்டு கண்ட்ரோலில் இருக்கணும், உங்களுடைய எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வரணும். வரும். அதுக்கு நீங்கள் விளக்கறையும் கொடுக்க வரும். ஒருமித்து வாசம் பண்ண வரும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நல்லா ஒருமித்து வாசம் பண்ணி பாருங்க, வரும். பிரைஸ் காட். யாரும் உங்களோட ஒருமித்து வாசம் பண்ண முடியலனாலும் நீங்கள் கண்ட்ரோல் பவரில், கண்ட்ரோல் அனாயிண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே கர்த்தர் ஓவர் கம்மிங் அனாயிண்டிங்கை கொடுப்பார். ஓவர் கம்மிங்னா என்ன தெரியுமா? ஆளுகை செய்கிறது, மேற்கொள்கிறது. உங்கள் கூட ஒரு எவ்வளோ கசப்பாக இருக்கிறவங்க உங்கள் கூட இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும்,
இன்றைக்கி என்னோட கூட ஒரு சகோதரி பேசினாங்க. இங்கே இல்லை, அவங்க ஆரம்பத்தில் பாண்டிச்சேரி ஐக்கியத்துக்கு நல்லா வருவாங்க, நல்ல ஐக்கியம் கொண்டாங்க. நான் சில காரியங்களை அவங்களுக்கு சொன்னேன். அவங்க பாண்டிச்சேரியில் வேறு ஒரு சபைக்கு போகிறவங்க தான். ஆனால் பாருங்கள், அவங்க அதை ஏற்றுக்கலை, அவங்க வரல. ஆனால் ஒன்று, என்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு. என்னென்னா, நான் சொன்னதை கேட்கலனாலும் சரி, எனக்கு முகத்தில் அரைஞ்ச மாதிரி போனவங்கனாலும் சரி, அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நான் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏதோ ஒரு விதத்தில் இன்சல்ட் பண்ணியோ, நம்ம சொன்ன ஆலோசனை பிடிக்கலையோ, ஒத்துக்கலையோ, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன். நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன், இன்னொரு ஐக்கியத்துக்கு போகிறேன், உங்களுக்கு எனக்கு அந்த ஐக்கியம்லாம் கிடையாது அப்படின்னு போனாலும், இங்கே தானா எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படிலாம் போனாலும் சரி, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறத விடவே மாட்டேன். உண்மை. தினம் ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் அவங்கள நினைப்பேன். ஒரு பட்டியலே இருக்கும். அப்படி ஜெபிச்சு தான் இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் அசைகிறாங்க. இன்றைக்கி பார்த்தா அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணேன். இடையில அவங்களுக்கு பிரியமான கணவர் மரித்து போனார், ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனார். அவருடைய மகன், மூத்த மகன், நல்ல ஒரு பையன், அவன் இன்னும் சரியில்லாமல் சில காரியத்துக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாரம் அவங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அவங்களுடைய ரெண்டாவது மகளுக்கு, அவங்களுடைய ஒரு பொண்ணு ஒரு பையன், அந்த மகளுக்கு திருமணம்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணான். ஆமென். பார்த்தீங்களா, அந்த சீக்கிங் யூனிட்டி நாங்கள் தான் சொல்ல வரேன். அப்போ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர், எனக்குன்னு ஜெபிக்க அங்கங்கே கர்த்தர் ஆட்களை வச்சுருக்கிறார். அவன் யாரை சொன்னாங்க தெரியுமா? நான் நினச்சேன், நான் தான் ஆண்டவர். அது உண்மை, அது நான் தான். நானும் ஒரு ஆள். அங்கங்கே வச்சுருக்காருன்னா நிறைய பேர் வச்சுருப்பார், அதில் நானும் ஒரு ஆள். நான் தான் சொல்கிறேன்னு அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு. இப்போ பாருங்கள், அந்த ஆவியில் ஒரு மனம் வருது. இப்போ அந்த ஆவியில் என்ன வருது? அவங்க மேலே ஒரு இறக்கம் வருது. இப்போ பாருங்கள், அவங்க சொன்ன குறிப்புக்காகலாம் ஜெபிக்க வருது. ஆண்டவரே, அந்த காரியத்தை வாய்க்க செய். அப்போ தான் வாய்க்கும். அப்போ தான் ஒருமித்து வாசம் பண்ணும்போது கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். இது உண்மை. அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்குறாரா இல்லையா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு அந்த பக்குவத்தை கொடுத்தா தான் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். பக்குவம் இல்லாத நாட்களில் நீங்கள் இன்னும் குழந்தைய தான். ஜெபிச்சாரே எனக்காக, ப்ராஃபஸிலாம் சொன்னாரே, இன்னும் ஏன் நடக்கலை? உன் டியூனை சரியாக டியூன் பண்ணி வை. சரியாக உன் ரிசீவரை சரியாக ரிசீவ் பண்ணி வை. உன் ரிசீவரை சரியாக பொசிஷனில் நகர்த்திட்டே வா. கரெக்டாக ஒரு இடத்துல வந்த உடனே டக்குன்னு ஸ்டேஷன் பிடிக்கும். கர்த்தர் பேசுறது தெளிவாக கேட்கும். ஆயத்தம் பண்ணினதை கண் காணும், காது கேட்கும். எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எஸ், ஸ்பிரிட் வித்தின். அப்போ ஃபில்டு, கண்ட்ரோல் வித்தின். ரோமர் 8:14, 15, 16. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, நடத்தப்படும். நாட் ஒன்லி ஃபில்ட், தாகம் தீர்க்கப்படுறது மாத்திரம் அல்ல, நிரப்பப்படுறது மாத்திரம் அல்ல, கண்ட்ரோலில் வர்றது மாத்திரம் அல்ல, நடத்தப்படும். லீட், நடத்தப்படும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பார்த்தீங்களா? இப்போ அந்த நடத்தப்படும் போது, கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படும் போது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். உன்னை அப்படி நடத்தி கொண்டு போகும்போது
அவர் உன் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். கரங்களை வைத்து கத்தர்களையா சொல்லுங்க, இதை விட உனக்கு என்ன வேணும்? இதை விட உனக்கு என்ன வேணும்? அப்பப்போ அநீதி, அப்பப்போ உலகம், அப்பப்போ மாம்சம் இப்படிலாம் வந்த நீ இப்போ சரியான ஒரு விதத்தில் நீ நடத்தப்படும் போது சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே வித் ஒன் பாடி வித் ஒன் ஸ்பிரிட் நீடித்திருப்பேன், நிலைத்திருப்பேன். இதான் உண்மை, இதான் உண்மை. அப்போது திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு திரும்ப நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஐயோ நான் விழுந்துருவனோ, ஐயோ இப்படிலாம் வருதே, அது போர் மேகம் போல், கார் மேகம் போல், அப்படி கருப்பு மேகம் போல், டார்க்கு க்ளவுட்ஸ் என்னை சூழ்ந்து வருதே. பிசாஸ் வரும் வரும் வரதான் செய்யும், வரும், மைண்டில் வரும், சமயத்தில் டங்ஸ்லே வந்துடும், வாயிலே வந்துடும். ஆமே, சமயத்தில் ஆக்ஷனில் வந்துடும், சமயத்தில் ஏதோ ஒன்றுத்தில் வந்துடும். ஆமேன். இயேசுகிட்ட ஏதோ ஒரு விதத்தில் மூவிங் வருதில்ல, எவ்வளோ கடிஞ்சுக்கிட்டாலும் வருதில்ல. வேத வசனம் எப்படி சொல்லுதே, அப்பால போ சாத்தானே சொன்னா போயிட்டானா, இன்னொன்று எடுத்துகிட்டு வரான்ல. பாருங்க, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். பிதா சொன்னாரா சொல்லலையா? நான் தானே அங்கே பொற்கள் நல்ல அபிஷேகம் அந்த அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவிக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு உலாவிட்டு இருந்தேன், எனக்குள்ள பெருமை வந்துச்சு, தள்ளிட்டாரு. அங்கே உலாவுறதுக்கு ஒருத்தனை ஆயத்தம் பண்ணார், அவனும் என்ன ஆனா, அவன் ஃபெயிலியர் ஆகி போயிட்டான். புரியுதா? இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த ராஜ்யத்தை உங்கள்கிட்ட தந்துடணும், அவ்வளோதானே. இந்த ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன், இது தானே உங்கள்கிட்ட துரத்திட்டு வரேன். இட்ஸ் த கன்னிங் லையர். அல்லேலூயா, ஆமென். அதான் உங்களுடைய பிளான். எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன். நீயா கொடுக்கக்கூடாது, நானா எடுக்கணும். ஆமென். நானா உன்கிட்ட இருந்து பிடுங்கணும். உன் தலையை நசு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உன் கரத்திலிருந்து நான் பிடுங்கணும். பிகாஸ் நீ மனுஷ கொலைபாதகன். என்றைக்குமே நீங்கள் ஆவியில் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் பழைய மாம்சத்தை நம்பக்கூடாது, உங்கள் ஓல்டு லைஃப்பை நம்பக்கூடாது. உங்கள் பழைய டாக்டிக்ஸ், உங்கள் பழைய யுத்தி, உங்கள் பழைய போர்க்குணம், பழைய போர்க்கால், அந்த என்ன சொல்கிறது, அந்த பழைய செட்டிங்ஸ், அதெல்லாம் உடச்சி தான் போடணும். ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் அவனை அழைக்கும்போது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது, ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் ஒரு படகுல தான் போனானா. போய் என்ன பண்ணானா, அதை உடச்சி நொறுக்கி போட்டு தான் போயிருக்கான். அதை மட்டும் அப்படி ஒரு ஆங்கர் போட்டு வச்சுட்டு போனால் ஒரு மூடில் திரும்பி இதில் ஏறி வந்துடலான்னு வரும். அப்போ பழைய மனுஷனை நீங்கள் என்ன செஞ்சிடணும், களைஞ்சி போட்டுறணும். அது கெட்டு போகிற பழைய மனுஷன், அது கெட்டு போகிற பழைய காரியம், அதை நீங்கள் களைஞ்சி போட்டே ஆகணும். ஸ்தோத்திரம். ஸோ உங்களுக்கு அந்த பழைய நேச்சர், பழைய சுபாவம், பழைய மனுஷிகம், அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நீ அவரோடு கூட நடக்க 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 தான் ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். சாட்சி கொடுத்து உங்க கூட இருப்பார், சாட்சி விளங்க செய்வார்.
ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் சாட்சி கொடுக்குறார். இன்றைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னு சாட்சி கொடுக்குறார். இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கீங்கன்னு சாட்சி கொடுக்குறார். இப்படி நீங்கள் பல விதத்தில் உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஸோ the evidences of the Spirit's filling are power for witnessing. அப்போஸ்தலர் 1:8 வருதில்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, நடத்தப்படும் பொழுது, உங்களிடத்தில் வரும் பொழுது சாட்சி சொன்னால் திரும்ப திரும்ப உங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு உங்களை தேடி வருவார். உங்கள்கிட்ட சாட்சி இருக்கும்னா அவர் வருவார். உங்கள்கிட்ட பலவீனம் இருக்குனாலும் வருவார். பலவீனத்தில் வந்து உதவி செய்வார். இதுதான் தேவனுடைய சுபாவம். புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு மாதிரி நமக்குள்ளேருந்து அவர் போயிடல. நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ண உடனே கோச்சிட்டு போக மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறத உங்களால் அறிய முடியலையா? உங்களுக்குள்ளே இருக்கிறத உங்களால் அறிய முடியலையா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னபோது உங்களுக்குள்ளே இருக்கிற அறிய முடியலைன்னா அந்த யூனிட்டி ஸ்பிரிட் இருக்காது. ஒருமித்து வாசம் பண்ணுவது இருக்காது. ஒருமித்து வாசம் பண்ணுவதுன்னா முதல்ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த யூனிட்டியில் நீங்கள் சரியாக இருக்க மாட்டீங்க, இல்லாமல் இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒழுங்கின்மை, வெறுமை இருக்கும். என் பிகினிங்கில் நடந்தது போல் ஒழுங்கின்மை, வெறுமை இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கடந்து போங்க. வார்த்தையானவற்றை கேளுங்க, என் கூட பேசுங்க. ஆண்டவரே, நீங்கள் நடக்கும்போதே வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாங்க. வெளிச்சமாக உடனே வந்துடுவார் கர்த்தர். பி லைட், வார்த்தையான சொல்வார், பி லைட். வெளிச்சம் உண்டாயிடுச்சு. உடனே தேவன் என்ன செய்வார்? வெளிச்சத்தையும் இருளையும் வேற பிரிச்சிருவார். இருள் எது வந்து உங்களை கூட மிங்கிளாகி உங்களை கரெக்ட் பண்ணி குழப்பிச்சோ அதை பிரிச்சிருவார். இந்த ஃபார்மேஷன் டெய்லி நடக்கும், தினம் நடக்கும், தினம் நடக்கும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். என்ன தினம் இதே பொழப்பாக போச்சு, இப்படியே நான் விழுறது எழுந்திருக்கிறது விழுது எழுந்திருக்கணும். பொறுமையாக இருக்கும். நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் வர்ற வரையிலும் அப்படி தான் இருக்கும். உங்களை ஒரு கண்ட்ரோலில் கர்த்தர் நடத்துகிற வரையிலும் அந்த ப்ராசஸை கர்த்தர் விடவே மாட்டார். இஃப் யூ அலோ, நீங்கள் அலோ பண்ணால் தான் அதுவும். நீங்கள் அலோ பண்ணாமல் அவுட் ஆஃபில் போயிட்டீங்கன்னா, ஜூடஸ் அவுட் ஆஃப். பேதுரு அப்படி இல்லை, கடிந்து கொள்ளப்பட்டும் உங்களுடனே வாசம் பண்ண இடம் கொடுத்தான். அதனால தான் அவனுக்குள்ளே கர்த்தர் இருந்தார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் 1:8 வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மெஷர்ஸ் கூடுது. என்னெல்லாம் சொன்னேன் ஆரம்பத்தில்? என்ன சொன்னேன்? தாகம் தீர்க்கப்பட்டு, ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டு. அதுக்கு பிறகு என்ன? ஃபில்டு ஒன், நிரப்பப்பட்டும். அதுக்கு பிறகு என்ன? கண்ட்ரோல்டு ஒன். அதுக்கப்புறம் என்ன? நடத்தப்படுகிறது, ஆவியினாலே நடத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் என்னது? விட்னஸிங், சாட்சி கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்னது? உங்களை தேடி தினம் வருகிறார். ஆமென். எப்படி பிசாசு உங்களை தேடி விட்டு வந்து வீட்டுக்கே திரும்பி வருவேன்னு வருதோ, அதே போல் ஆவியானவர் என்ன செய்வார்? தினம் உங்களை தேடி வருவார். ஆனால் ஒன்று, நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறத உறுதிப்படுத்தணும். நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறத உறுதிப்படுத்தி தினம் காலையில், தினம் இரவு தூங்கும்போது லாஸ்ட்டு உங்களுடைய அந்த கண்கள் சொருகி அப்படியே தூக்கத்துக்குள்ளே போகிறீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் ரிமெம்பர் மீ, என்னை நினைவு கூறும். இயேசுவே என்னை நினைவு கூறும். ஏர்லி மார்னிங்கில் எழுந்துச்ச உடனே
வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வாரும் தூயா பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. நீங்கள் எப்போ ப்ரேயரில் இருப்பீங்களோ அப்போ காட்ஸ் ப்ரெசன்ஸ். நீங்கள் எவ்வளோதான் ஒழுங்கின்மை, எவ்வளோதான் வெறுமை இருந்தாலும் காட்ஸ் ப்ரெசன்ஸ் உங்களை விட்டு போகாது. இது உண்மை. நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு சரீரமாக, நீங்கள் அதுக்கு ஏற்ற பாத்திரமாக, ஒரே சரீரமாக, ஒரே ஆவியில், ஒரே ஞானஸ்தானத்தில் தாகம் தீர்க்கப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் உங்களை விட்டு நீங்காது. பழைய ஏற்பாட்டில் நீங்கிற மாதிரி நீங்காது. அதை மட்டும் நல்லா உறுதியாக தெரிஞ்சுக்குங்க. அவர் உங்கள் கூட தான் இருப்பார். என்ன ஒன்று, கொஞ்சம் அப்படி விலகி இருப்பார். எம்மாவூர் சீசரில் விட்டு கொஞ்சம் அப்படி விலகி இருந்தார். விலகி இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? நீ நல்லா ஆழமாக பார்த்தா தான் புரியும். He rubbed with them. He rubbed in. He rubbed on. 3 பொசிஷனில் தான் அவங்க கூட நடந்து போனார். ஃபஸ்ட் என்னது? He rubbed with. உரசிக்கிட்டே நடந்து போனார். ஹல்லேலூயா. ஒரு ஆழமான காரியம், புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். அடுத்தது என்னது? ரப்பேன். உள்ளான இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படி. அதனால தான் அவங்க சொன்னாங்க, அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அவர் அப்புறம் போகிற போல அவர் காணப்பட்ட உடனே எங்களோட தங்கிரும். பிகாஸ் இஸ் ரப் வித். உரசிட்டே வந்திருக்கிறார். ஐயோ, இந்த உரசுதல் இல்லையே, இந்த பிரசன்ஸ் இல்லையே. ஆமென். கர்த்தர் உங்களோட உரசணும். புரிஞ்சுட்டுங்க, கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உரசலைன்னா, இல்லை உரசி உரசி பார்த்து உங்களுக்கு சொரணை இல்லைன்னா நீங்கள் செத்த சரீரமாக என்றைக்கோ மாறியாச்சு. உயிர்ப்பிக்கப்படணும், உயிர்ப்பிக்கப்படணும். ஒரே காரியத்தை பலமுறை சபையில் கர்த்தர் பேசுகிறாரா? ஒரே காரியத்தை, சின்ன ஒரு காரியம்தான், அதை பலமுறை கர்த்தர் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கிறாரா? அப்படின்னா உங்கள் கூட உரசிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். நம்ம கூட என்ன செய்கிறார் கர்த்தர்? உரசிக்கிட்டே இருக்கிறார். நான்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே என்ன எத்தனை தடவை இந்த காரியத்தில் என் கூட பேசுனீங்கப்பா, இன்னும் என்னால் இதை விட முடியலையே, இன்னும் இதை என்னால் சரியாக பண்ண முடியலையா சுவாமி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும். கேளுங்க. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஏன் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்க மாட்டீங்களா? அப்படி ஸ்டப்புன்னு அனுப்பிங்களா? தண்ணி குடிக்க மாட்டேன் ரஃப்லி. தாகத்துக்கு தா, தாகத்துக்கு தா, தாகத்துக்கு தான்னு நான் வறண்டு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறார். இன்னும் பழைய புராணத்தையே பாடிட்டு இருப்பீங்களா? மொண்டு கொள்ள ஆனல நீர் ஆழம், அது இது சாக்கு போக்கு, அந்த இது இந்த இது. இன்னும் குழந்தை தான், இன்னும் குழந்தை தான். கர்த்தர் எவ்வளோதான் உங்கள் கூட உரசுவார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அப்போ ஆவியானவர் எதுக்கு உங்க கூட வர்றார்? எதுக்கு உங்களிடத்தில் வர்றார்? சொல்லுங்க, எதுக்கு உங்களிடத்தில் வர்றார்? எதுக்கு உங்களிடத்தில் வர்றார்? பட் யூ வில் ரிசீவ் பவர் அண்ட் எபிலிட்டி when the Holy Spirit comes upon you, and you will be my witness to tell people about me, both in Jerusalem and in all Judea and Samaria and even to the ends of the earth. பலனடைந்து, இதுக்கு நம்ம பார்த்துருக்குறோம், பலனடைந்து. இதுக்கு டுனாமிஸ். டுனாமிஸ்னா உங்களை இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்தில் தாகம் தீர்க்கப்பட்டோம், நிரப்பப்பட்டோம், கண்ட்ரோலுக்குள்ள ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அடுத்தது என்னது? நடத்தப்பட ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அடுத்தது என்னது? விட்னஸிங். இப்போ உங்களை சும்மா விடுவாரா? இப்போ தான் ஆன் யூ ப்ராசஸ். with you. John 14, 16, 17 is with you, in you,
Acts 1:8 he is on you for ministry. இன்னும் நிறைய பேரால ஏன் ஊழியத்தில் நிற்க முடியலை? ஊழியத்தில் நிற்கணும், ஊழியம் செய்கிறது பெருசு இல்லை, நிற்கணும், யுத்த காலத்தில் நிற்கணும். நாலா பக்கமும் ஃபயர் டாட்ஸ், நாலா பக்கமும் அது அக்னி அஸ்திரங்களை பிசாசு அடிக்குது. அவமானம், நிந்த, கேலி, இச்சை, பணாசை, லாட் ஆஃப் ஃபயர் டாட்ஸ், பெருமை, சுயம், சைல்டிஷ், சேரு, அழுக்கு, அது இது தூக்கி வீசுது. அழுகுன தக்காளி, முட்டை, என்னென்ன வீசணுமோ வீசுது. நீங்கள் பலனடைந்து, that's the dunamis power. Dunamis means, the dunamis, அந்த மூல பாஷைக்கு இங்கிலீஷில் 2 பதம் வருகிறது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் பவர், ஒன்று டிஸ்ட்ரக்டிவ் பவர். பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும். தட்ஸ் கால் த கன்ஸ்ட்ரக்டிவ் பவர். எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ தட்ஸ் த டிஸ்ட்ரக்டிவ் பவர். எவைகளை முறிப்பீர்களோ, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தினாலே கட்டுகளை முறிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஃபுல்னஸ் ஆஃப் சர்ச். உங்கள் சபைக்கு விரோதமாக ஒரு பிசாசு எழும்புதுன்னா குறி வச்சு அடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட குரூப்பை தான் பிடிக்கும். அது சின்ன பிள்ளைகளா பார்த்து பிடிக்கும், வாலிப பிள்ளைகளா பார்த்து பிடிக்கும், வாலிப பசங்களா அவங்களையா பார்த்து பிடிக்கும், முதியவர்களா பார்த்து பிடிக்கும், ஊழியம் செய்கிறாங்களா அவங்களையா பார்த்து பிடிக்கும். தந்திரவாதி, புரியுது அவங்களுக்கு? தந்திரவாதி. ஸோ உங்ககிட்ட பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், த ஜாய்ஃபுல்னஸ் அண்ட் சப்மிஷன். எபேசியர் 5:19 வேகமாக வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, be like Christ likeness. என்ன செய்யணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 26 வரைக்கும் படிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். படிங்க. கலாத்தியர் 5:22லேருந்து 26. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமென். And growing understanding of the word. யோவான் 16ஆம் அதிகாரம் 12லேருந்து 15. And growing understanding of the word. யோவான் 16:12லேருந்து 15. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய வரும்போது growing. எஸ், அந்த ஆமென். அது பாருங்கள், உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லணும், தாங்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பாட்டுக்கு அந்த ப்ராசஸில், என்ன ப்ராசஸில், நம்ம என்ன ப்ராசஸில் சொன்ன ஆரம்பத்தில், தாகம் தீர்க்கப்படுறது, ஒரே ஆவினால நிரப்பப்படுறது, அடுத்தது கண்ட்ரோல்டில் வர்றது, அடுத்தது நடத்தப்படுறது, அடுத்தது சாட்சியோடு கூட காணப்படுவது, அடுத்தது பலனடைவது, அடுத்தது ஷோவிங் லைக் கிரைஸ்ட் லைக், இயேசு கிறிஸ்துவை அப்படியே சுவாபத்தில் வெளிப்படுத்துவது. அன்பு, சந்தோஷம், சமாதானம். அதோடு முடிஞ்சிருமா பாஸ்டர்? இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை நீங்கள் இப்போ தாங்க மாட்டீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? யூ மஸ்ட் க்ரோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வேர்ட். ஆமென்.
எஸ், சத்தியாவியாகி அவர் வரும் பொழுது சகல சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற இன்னும் அவர் கேள்விப்படுவார் நிறைய காரியங்களை. இப்போதைக்கு கேள்விப்பட்டதில் உங்களுக்கு இன்னும் என்னென்ன காரியங்கள் பரலோகம் அறிவிக்குதோ அதெல்லாம் அப்படியே 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 உங்களுக்கு அனுப்புவார். நேற்றுக்கு வந்த மெசேஜ் மாதிரியா இன்றைக்கி உங்களுக்கு மெசேஜ் வருது. ஒரு நாள் புது புது காரியங்களை கேள்விப்படுறீங்கல்ல, அதே மாதிரி தான் வரப்போகிற காரியம் கிறிஸ்து வரையிலும் என்னென்ன காரியம், என்னென்ன சீக்ரெட்ஸ், எங்கெங்கே எந்த கார்னரில் நீ டெவலை மீட் பண்ணணும், எந்த காரியத்தில் அவன் வர்றான், இப்போ என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பார்த்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பிதாவினுடையவைகள், என்னுடையவைகள், ஆவியானுடையவைகள். இந்த 3 காரியங்களுக்குள்ளே தான் நம்மளை சுற்றி பரலோகம் நடத்தும். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகத்துவத்தின் வல்லமை இந்த நாட்களில் ஆண்டவரே நீ தெளிவாய் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனமானது ஆண்டவரே வேத வெளிச்சம் பிரசித்தம் தந்து இன்றைக்கி ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளதாய் மாற்றி அவர்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமுமாக இருக்க ஆவியானவர் உதவி செய்யும். உங்களுடைய வசனத்தின்படியாக இந்த பிள்ளைகளை நடத்த ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விட